கண்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved God's இந்த children, லாக்டவுன் பீரியட், during this lockdown period, முடிந்த இந்த பீரியட் after being the lockdown ends, வனாந்தரமான பாதையாக இருக்கிறது. the way is being the wilderness into our life. எப்படி போகும் என்று யாருக்கும் தெரியவில்லை. He doesn't know how the world will run. உலகத்துடைய செழிப்பு எப்படி இருக்கு யாருக்கும் He தெரியாது. doesn't know how the way of the life will be. உலகத்துடைய சூழ்நிலை எப்படி இருக்கு யாருக்கும் He தெரியாது. doesn't know how the world situation will இதுதான் be. ஜனங்கள் குழம்பிக் This கொண்டிருக்கிறார்கள். is what the people are being confused this world. நீ அமர்ந்து கொண்டிருக்கிறாய். When you have been crying and sitting there, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, my words God is நீ telling, கலங்காதே. do not நீ fear. கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது When you are crying and sitting என் there, தேவன் உன் முகத்தை பார்க்கிறவர். my God is seeing your என் face. தேவன் உன் முகத்தை My பார்க்கிறவர். God is looking at இனி வரக்கூடிய காலம் வனாந்தரமாய் இருக்கலாம். So the years coming up will be அது like, பாலைவனமாய் இருக்கலாம். no, it will be a wilderness. அது தரித்திரமாய் இருக்கலாம். It will be a trending. அது இருளாய் இருக்கலாம். It will be a ஆனா darkness. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், But still today God is என்னை நம்பு. believe in me. என் மேல விசுவாசமை, Have faith in me. என் மேல அன்புவை, Have love in me. என் ஞானத்தை பெற்றுக்கொள். Get me wisdom. பாலைவனத்துல சுகமாய் உன்னால் நடக்க God will முடியும். make the wilderness to walk. We greet you all in the matchless name of. உயிர்த்தெழுந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உங்களோடு கூட பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். So we are being glad to join us with you in this Alive Day. பல காரணங்கள் பல காரியங்கள் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. So there are many reasons and many struggles running in this world. எப்படி உலகத்தை நடத்த தெரியாமல் உலகத்தோடு கூட ஓட்டத்தில் ஓட முடியாமல் தடுமாற குரூப் இருக்கிறது. So there are some groups which are struggling to run through the world's messages. So இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். So on this day through this television we are happy to see you all. என்னோட அன்பு நண்பர்கள் யாவரும் இந்த Facebook வாயிலாக இதை பார்த்து கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்ல So கடமைப்பட்டிருக்கிறேன். I greet all my friends who are watching through this Facebook to share my message through this. இந்த நாளிலே உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். On this day let us meditate through the word of Deuteronomy. 7ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். So chapter 2 verse 7 says, உன் தேவனாகிய கர்த்தர் for the Lord your God உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். has blessed you in all the work of your hand. இந்த பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வருகிற அறிவார். He who knows trudging through this great wilderness. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். These 40 years the Lord your God has been with you. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று சொன்னார். You have lacked nothing. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை So God looked unto Moses and மிக he முக்கியமான told ஒரு காரியம். a very important thing. தேவனாகிய கர்த்தர் நீங்க செய்ததெல்லாம் உங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். So the Lord God has blessed everything whatever you இப்போது did. நீங்கள் போகிற இடம் வனாந்தரமான இடம். Now wherever you move it is being a wilderness. இந்த வனாந்தரமான வழியில கூட On this wilderness path தேவன் நம்மோடு கூட இருந்தார் என்றால் if God is being with us, நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை. we lack nothing in our life. கண்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved God's இந்த children, லாக்டவுன் பீரியட், during this lockdown இது லாக்டவுன் period, முடிந்த இந்த பீரியட் after being the lockdown ends, வனாந்தரமான பாதையாக இருக்கிறது. the way is being the wilderness into our இனி life. உலகம் எப்படி போகும் என்று யாருக்கும் தெரியவில்லை. He doesn't know how the world will run. உலகத்துடைய செழிப்பு எப்படி இருக்கு யாருக்கும் He தெரியாது. doesn't know how the way of the life will be. He உலகத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு யாருக்கும் தெரியாது. doesn't know how the world situation will இதுதான் be. ஜனங்கள் குழம்பிக் This கொண்டிருக்கிறார்கள். is what the people are being confused here. இஸ்ரவேல் மக்கள் குழம்பிக் கொண்டிருந்த பொழுது, When the Israelites were being அவர்கள் confused, கலக்கம் அடைந்த பொழுது, when they have been crying, வேத வசனத்தின் மூலம் வேதவசனம் சொல்கிறது, so the Bible says, ஒரு குறைவும் இல்லாதபடி நடத்துவேன் என்று நீ போய் சொல் என்று மோசேக்கு go சொன்னார். tell that you lack nothing in your life. இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், Today God is looking unto you and இயேசு கிறிஸ்து telling, எங்கு இருக்கிறாரோ wherever the Jesus Christ அங்கு is, உனக்கு ஒரு குறைவும் இல்லை. there you lack nothing in your உனக்கு life. ஒரு குறைவும் இல்லை. You lack nothing இது there. மிக முக்கியமான ஒரு This காரியம். being an important thing. எப்படி என்றால் How comes? 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுப்போம். So the first Thessalonians chapter 3 verse 1 10 தெசலோனிக்கர் says, 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், night and day praying exceedingly that you may see your face in perfect what is lacking in your faith. வசனம் அழகாய் சொல்கிறது, So the verse is உங்கள் beautifully, முகத்தை கண்டு see your face. உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு, So when perfect is lacking in your faith, உங்கள் விசுவாசத்தின் குறைவில் நிறைவாக்கும் பொருட்டு, so when your perfect faith is இது lacking, மிக முக்கியமான காரியம். this is being an important என் thing. தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். My God who called you is true living God.
God. என் தேவனை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். My God is being to strengthen you. தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்ட தேவன். God knows me before I was in the mother's womb. என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன். So God has called you by you and me as name. முத்திரைக்கப்பட்ட தேவன். We are being sealed by the spiritual faith. So the Bible says, அவரின் முகத்தை கண்டு, when he see your face, அவரின் முகத்தை கண்டு, he saw my face, எனக்கு உண்டான குறைவுகளை கர்த்தர் பார்க்கிறார். so he saw what is lacking in me. அது என்ன குறைவாய் இருக்கிறதா? So what is that lacking அது in me? விசுவாசத்தின் குறைவாய் இருக்கிறது. So that is the faith which is lacking in me. என்ன விசுவாசத்தின் குறைவு? What lacking in faith? இந்த வனாந்திரமான பாதையில் The way in the wilderness, நான் எப்படி நடப்பேன்? how will I walk? எனக்கு தாகம் எடுத்தால் எப்படி தண்ணீர் குடிப்பேன்? If I being thirst, how will I drink water? நான் எங்க போய் தங்குவேன்? Where will I go நான் stay? எப்படி சாப்பிடுவேன்? Where will I eat? எப்படி போய் நான் ரீச் ஆகுவேன்? So how will I go reach some இந்த உலகத்துல situation? எப்படி நான் சர்வே பண்ணுவேன்? So how will I survive with நீ this world? கலங்கி அமர்ந்து கொண்டிருக்கிறாய். When you have been crying and sitting there, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, my words God is நீ telling, கலங்காதே. do not நீ fear. கலங்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது When you are crying and sitting என் there, தேவன் உன் முகத்தை பார்க்கிறவர். my God is seeing your என் face. தேவன் உன் முகத்தை My பார்க்கிறவர். God is looking at your face. இதை பார்த்து கொண்டு தொலைக்காட்சியில் யாருக்கு நான் சொல்லுவது, All the people who are watching this என் television, அன்பு என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாத்தீங்களா? you know how big my God is? என்னிடத்தில் அவர் எதுவும் கேட்கவில்லை. He didn't ask anything from me. என்னிடத்தில் எது கொடு என்று கேட்கவில்லை. He didn't tell me to give something. என் முகத்தை பார்த்து When he see my face, குறைகளை நிறைவாக்குகிறார். he is filling my all என் my முகத்தினுடைய lackness. சோர்வை பார்த்து, He just saw the sorrowness in my என் face. முகத்தினுடைய கடினமான சூழ்நிலையை He has பார்த்து seen all the crumbled situation in என் my face. குறைகளை நிறைவாக்குகிற தேவன். So he lacked everything in my அவர் என்ன life. சொல்றது தெரியுமா? You know what is he யாக்கோபு telling? 2 அதிகாரம் 5 வசனம் எடுத்து So வாசிங்க. we turn into the book of James. யாக்கோபு 2:5. James 2 verse 5. Listen, my beloved brethren, has God not chosen the poor of this world to be rich in faith and heirs of the kingdom which he promised to those who love him? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் வாங்கும்படியாக தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குதத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரங்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? இது மிக முக்கியமான ஒரு காரியம். So this is being an important thing. முதல் காரியம், The first thing, மோசே ஜனங்களை பார்த்து சொன்னான், Moses looked unto the people and told, 40 வருஷம் நடத்தி வந்தாருல்ல, so God has brought you 40 years, ஒரு right? குறைவும் இல்லாம நடத்தி வந்தாருல்ல, So God lacked nothing in your life, ஒரு right? கஷ்டம் எல்லாம் நடத்தி வந்தாருல்ல. So without any pain he have ஆனா brought you, இனி right? உன்னை நடத்துவார் என்கின்ற விசுவாசம் உனக்கு எங்கே போனது? But he will also take you still there. Where is the faith which went to இனி you? உன் தேவன் நடத்துவார் என்ற நம்பிக்கை உனக்கு எங்கே போனது? So still now God will take you. Where is the faith which went வேதம் out? சொல்லுகிறது, So the Bible says, அவன் வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணின பொழுது, when he walked into the wilderness, நல்ல நடக்கும்போதல்ல, not when he walked good, வனாந்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது when he was walking in the என் wilderness, வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று யோசித்தான். he was thinking, what will my life என் நிலைமை be? என்ன ஆகுமோ என்று He was யோசித்தான். thinking, what my அப்பொழுது situation மோசே be? இஸ்ரவேல் மக்களை பார்த்து Then சொன்னார், only the Moses looked into Israel and said, 40 வருஷம் நடத்தின தேவன், so the God who made you to walk 40 40 வருஷம் years, மன்னாவை போஷித்த தேவன், the God who gave you food for 40 40 years, வருஷம் காடியை போஷித்த தேவன், so the God who made you for serving இந்த 40 நாளிலே years, on this day, உன்னை போஷிக்க மனதா இருக்கிறார். he is also the God who is going to fill உனக்குள் you. எங்க விசுவாசம் But கடந்து where is போனது? the faith which went out? உனக்குள் எங்க நம்பிக்கை கடந்து போனது? Where is the hope which went உனக்குள்ள out? அவர் செய்வார் நிச்சயம் எங்க கடந்து போனது? Where is the hope which is in you? What God இதனால will கர்த்தர் make? வார்த்தை சொல்கிறது, This is what God's word உன் tells. விசுவாச குறைவினால் Because you lack in your நீ இந்த faith, உலகத்தை பார்த்து பயந்து you are கொண்டிருக்கிறாய். being fearful of the world. உன் நம்பிக்கையின் குறைவினால் Because your hope was இந்த less, பிரயாணத்தை பார்த்து பயந்து you are கொண்டிருக்கிறாய். looking unto this path and you are being feared. உலகம் செழிப்பை மறந்தது. So the world have forgot all the precious things. உலகம் கலக்கத்தோடு கூட The ஓடிக்கொண்டிருக்கிறது. world is being running through the sorrowness. உலகம் தரித்திரம் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. The world is running through the ஆனால் sins. என் தேவன் சொன்னார், Still my God told, உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்துல உன்னை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி, the God who has promised to live in your kingdom have made you எந்த to live. இடத்துல கர்த்தனை தூக்கினாரோ, So the way place the God lifted you எந்த up, இடத்துல கர்த்தனை உயர்த்தி இருக்கிறாரோ, the place where God lifted you up, எந்த இடத்துல கர்த்தனுக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரோ, the place where God gave you ministry, எந்த இடத்துல உனக்கு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, where the place God has given you home, எந்த இடத்துல உனக்கு ஒரு தொழிலை கொடுத்திருக்கிறாரோ, where the place God has given you இந்த job, தேவன் சொல்ற காரியம், today God is telling அதே you, இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், I'll bless you in the same place, அதே இடத்துல உன்னை உயர்த்த போகிறேன். I'll lift you up in the same எந்த place, இடத்துல கூனி குறுகி உட்கார்ந்து the கொண்டிருக்கிறாயோ, place where I've been sitting with sorrowness, அது என்ன நடக்கும் என்று யோசித்துக் where கொண்டிருக்கிறாயோ, you're sitting and thinking about what அது will happen, பாலைவனமான வாழ்க்கை மாறிவிட்டு என்று யோசித்து கலக்கம் where அடைந்திருக்கிறாயோ, you're thinking to have
turned into a desertful life, யார் எனக்கு உதவி செய்ய மாட்டான் என்று கலங்கி இருக்கிறாயோ, where you are being sitting and crying, no, nobody will help, உதவி செய்ய மாட்டான் மனுஷனை பார்த்து விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் இருக்கிற என் அன்பு சகோதரனே, where you are looking at something and you're thinking that you're lacking in your faith. என் அன்பு குடும்பத்தாரே, My dear beloved family, நீ கர்த்தர் சொல்ற வார்த்தை, today God is telling you, 40 வருஷம் நடத்தின கடவுள் the God who made you till 40 உன்னை years, நடத்தாமல் இருப்பாரோ, will he won't take you today? உங்க குடும்பத்தை நடத்தாமல் இருப்பாரோ, Will he don't make your family? உன் தொழிலை நடத்தாமல் இருப்பாரோ, Will he won't do your job? உன் எதிர்காலத்தை நடத்தாமல் இருப்பாரோ, Will he won't take your future? இதுதான் மிக முக்கியமான This is what the காரியம். important அதுக்கு thing. முக்கிய காரணம் என்றால், So the important thing உன் for it, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு, because take up your faith more. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. Take up your faith still எடுத்து more. வாசிங்கள் மத்தேயு 6 அதிகாரம் 30வது So let us வசனம். turn to the book of Matthew chapter 6. 6:30 6 verse 30 tells, but if God so clothes the grass of the field, which today is alive and tomorrow is thrown into the oven, will he not much more clothe you, oh you little of faith? ஆண்டவர் அழகாய் சொல்கிறார், So the God tells beautifully, விசுவாசத்துல குறைவுள்ளவனை பார்த்து சொல்கிறார், he looks unto the person who is lacking the faith. கலக்க மடியில வீட்ல உட்கார்ந்து கொண்டிருக்க அவனை பார்த்து சொல்கிறார், So one who is sitting into the home and being sorrowed, அற்ப விசுவாசிகளே, you little faith person, இன்றைக்கு இருந்து on today, நாளைக்கு அடுப்புல போடப்படும் one who is thrown into the oven, காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுவித்தாரே, where he has clothed the grass into the field. காட்டுப்புல்லையே உடுத்தின தேவன் So the God who fielded the grass, உங்களுக்கு உடுத்தாமல் இருப்பாரோ? won't he clothe you today? எங்கேயா போச்சு உன் விசுவாசம்? Where did the faith went, man? எங்கேயா போச்சு உன் நம்பிக்கை? Where did the faith go? கலங்கின சூழ்நிலைகள் உண்டு, The crying situation has கலங்கின been, வேதனையான where நிலைமை you have உண்டு. been struggling in your situation. சோ வேதத்துல ஒரு சம்பவத்தை எடுத்து வாசிக்க So போகிறோம். let us take a மத்தேயு reader. 8 அதிகாரம், So Matthew chapter 8. மத்தேயு 24 27 வரைக்கும் வாசிக்க போகிறோம். So when we read 24 and 27, அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்பட்டத்தக்கதாய், and behold, there arose a great storm on கடலிலே the sea. பெருங்காற்று உண்டாயிற்று. So there was a great storm on the அவரோ sea, நித்திரையாய் இருந்தார். so that the boat was being swamped அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து by the waves, but he was asleep. அவரை எழுப்பி, And they went woke him, saying, ஆண்டவரே எங்களை ரட்சியும், Save us, Lord, நாங்கள் மடிந்து போகிறோம் we என்றார். are perishing. அதற்கு அவர், And he said to them, அற்ப விசுவாசிகளே, Why are you afraid? Oh, you ஏன் little of பயப்படுகிறீர்கள் faith. Why are you afraid? என்று சொல்லி எழுந்து So then he arose and rebuked the winds. காற்றையும் கடலையும் அதட்டினார். He rebuked the winds and the sea, உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. and there was a great calm. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, And the men marveled, இவர் எப்படிப்பட்டவரோ, saying, What sort of man is this, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது that என்றார்கள். even winds and seas obey him? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear beloved child, தேவன் எழுந்து so God took up, ஜனங்களை பார்த்து சொன்னது, he looked unto the people and told, அவரை ஃபாலோ பண்ண ஆட்களை பார்த்து சொன்னது, he looked unto the people who followed அவர் him, கூட வந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னது, he looked unto the pastors who joined with ஊழியக்காரரை him, பார்த்து சொன்னது, he looked unto the pastors and joined விசுவாசிகளை them, பார்த்து சொன்னது, unto the faithful persons with அற்ப them, விசுவாசிகளே, you all little faith man, அற்ப விசுவாசிகளே, you little faith இந்த person, பிரயாணத்துல ஏன் பயப்படுறீங்க? on this wilderness, why you are being இந்த afraid? பிரயாணத்துல ஏன் பயந்து இருக்கிறீங்க? Why are you being afraid of this way? ஏன் வனாந்தரத்துல பயப்படுறீங்க? Why are you being afraid in the wilderness? காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தன. The winds and seas obeys him. உன் இருதயம் காற்றை போல பதறடித்துக் கொண்டிருக்கிறதா? Your heart is being trembled like a உன் wind. இருதயம் தண்ணீரை போல அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறதா? Your heart is being crunched like a நீ sea. ஒரே குழப்பமா இருக்கிறாயா? You are being confused much. மனதுல சமாதானமே இல்லாமல் You இருக்கிறாயா? don't have peace in your heart. ஐயோ என்னால முடியவே முடியாது தடுமாறி கொண்டிருக்கிறாயா? Are you struggling that I can't do anything நான் more? கையில் நிறைய காசு பார்த்து கொண்டிருந்தவன், I've been seeing many more monies in my காசே hand. இல்லாம இருக்க முடியாதா? I can't be without money. சோ என்னால எந்த விதமான சமாதானம் இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறாயா? So I'm being walked away without any peace இன்னைக்கு in my கர்த்தர் நம்மை life. பார்த்து Today சொன்னார், God is looking unto you and நீங்க அப்படி telling, குழம்பிருக்கவனை பார்த்து சொல்லுகிறார், on this day the man who's being அப்படி குழம்பிருக்கும் confused, குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார். the family which is being நான் எத்தனை confused. ஊழியர்கள் கூட பேசுறது உண்டு. I have been speaking to many பாஸ்டர், என்ன pastors. நடக்குமோ தெரியல, Pastor, I don't know what will happen now. என் ஊழியம் என்ன ஆகுமோ என்று I தெரியல, don't know what my ministry will be. என் தொழில் என்ன ஆகுமோ என்று I தெரியல don't know what my job will என்று move. கலங்கின வார்த்தை நான் கேட்டது உண்டு. So I've been listening to all the crying நிறைய பேர் words. போன் பேசுவது உண்டு. You know, I've been speaking to many இன்னைக்கு people. கர்த்தர் நம்மோடு Today பேசுறார். God is speaking to அற்ப you. விசுவாசியே, You a little faith man. அற்ப விசுவாசியே, You little faith man. ஏன் பயப்படுற? Why are you being afraid? ஏன் பயப்படுற? Why are you being நீ afraid? வணங்குற தெய்வம் யார் தெரியுமா? You know what the God you are நீ working? வணங்குற கடவுள் யார் You தெரியுமா? know who the God you are அவர் worshipping? காற்றையும் கடலையும் அடக்குகிற He தேவன். is the one who made the winds
and cease to obey him. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற கடவுள். He is being the one who is listening to all of இயற்கை us. அவரை பார்த்து பயப்படும். The nature sees him and being afraid. இயற்கை அவரை பார்த்து பயப்படும். The nature sees God and being afraid. இயற்கை பேரிடர் அவரை பார்த்து பயப்படும். So the natural disasters saw him and being afraid. கொரோனா அவருடைய பிள்ளைகளை பார்த்து பயப்படும். Corona looks unto the child and being afraid. தரித்திரம் அவருடைய பிள்ளைகளை பார்த்து You know, பயப்படும். all the serious things see and வியாதி afraid. அவருடைய பிள்ளைகளை பார்த்து All பயப்படும். the diseases looked unto him and உனக்கு being afraid. விசுவாசம் வேணும். But you need to have faith. உனக்கு நம்பிக்கை வேணும். You need to have hope. காற்றும் கடலையும் அடக்கின ஆண்டவரை நீ ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய். You are being washing who are rebuked the wind and seas. ஆனால் நீயோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய். But still you are sitting without என் any அன்பு பிள்ளையே, hope. You know, my dear beloved தேவன் உன்னோடு கூட children, பேசுகிற வார்த்தை God is speaking to you. இனி எப்படி நடக்கும் என்று யோசிக்காதே. Don't think what will happen உன் hereafter. ஊழியம் எப்படி நடக்கும் என்று யோசிக்காதே. Don't think how will a ministry will உன் go. தொழில் எப்படி நடக்கும் என்று யோசிக்காதே. Don't think how your job will work out ஐயோ, நான் hereafter. முடமாயிட்டு நீ எப்படி நடப்பேன் என்று யோசிக்காதே. Oh my God, I'm sitting like a handicap. How ஆண்டவர் will சொன்ன I- ஒரு காரியம். But my God is அற்ப telling விசுவாசியே, you, a little faith உனக்கு man. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. So take up the faith in you. நீ ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? You know what the worship நீ you God. ஆராதிக்கிற கடவுள் யார் You தெரியுமா? know who's the God you are ஒரே worshiping. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. The one, only one word has been காற்றும் told. கடலும் அமைதலாய் மாறினது. He has been rebuking the sea and the wind. என் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் இருதயத்தை பார்த்து, You know, the trembling heart. உன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையை பார்த்து, You know, looking unto your trembling என் faith. தேவனை நம்பு. Have faith in my God. விசுவாசமாய் நம்பு. Have for hope in இந்த it. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரியே, You know, all my brothers and sisters who இன்னைக்கு listen to தைரியமா this சொல்லு, today, take up எனக்காக yourself. இயேசு இருக்கிறார். Now for me, God is with me. காற்றையும் கடலையும் அடக்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். So the one who have made the wind and sea to blow, விசுவாசத்தை அறிக்கை செய். you know, rebuke everything. விசுவாசத்தில் நம்பிக்கை வை. You know, have faith in your hope. காற்றையும் கடலையும் அடக்கிற தேவன் The one who is rebuking the wind and the உன் sea. வாழ்க்கையில வந்த அலைச்சல்களை அடக்குவார். So he'll also make everything to உன் be in your வாழ்க்கையில life. வந்த போராட்டங்களை அடக்குவார். He'll also push away every எந்த distraction in your இயற்கை life. பேரிடமும் உன்னை மேற்கொள்ளாது. None of the natural disasters that can take over you. எந்த இயற்கை பொல்லாப்பு உன்னை மேற்கொள்ளாது. None of the natural sinners can take over you. எனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். Because for me, God has shed His blood upon எனக்குள் you. இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கிறது. Because unto me the God has blood. God's பொல்லாத blood. உலகமே, My dear beloved, உன்னால் என்னை ஒண்ணும் செய்ய you முடியாது. can't do anything to me. தைரியமா சொல்லுங்க. Tell bravely. தரித்திரம் என்னை விட்டு விலகி ஓடும். All the wilderness and trending will move கடல் என்னை விட்டு away. விலகி ஓடும். All the loans will move away. முடங்கப்பட்ட தரித்திரம் விட்டு ஓடும். All the trendings will be moved ஒரே away. ஒரு காரியம், Only one thing. காற்றையும் கடலையும் அடக்கின தேவனை நம்பு. So have faith in the God who have made wind and sea to obey Him. காற்றையும் கடலையும் அடிக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்பு. So believe in the God who have made the wind and sea to அவரே obey. இதுவரை நடத்தினவர் இனியும் உன்னை நடத்துவார். He was the one who made you to live and He will also இதுவரை make you நடத்தின to தேவன் live. இன்னமும் உன்னை நடத்துவார். So the God who made you to live today will also make நீ you to live. உட்கார்ந்து அழாத. You know, don't sit and cry. நீ பதறாத. You don't tremble. நீ யோசித்துக் You கொண்டிருக்காத. don't think about anything. அப்படியே உன் யோசனையில ஒரு நன்மை உண்டாக போவதில்லை. So none of the goodness will come into your thinking. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, The God which told you. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். Among the people who are having the breathe into their life. கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். So whoever has faith on the God is the only good thing in your life. இவன் உதவி செய்வான், அவன் உதவி செய்வான், இவன் உதவி பண்ணுவான், அதை உதவி பண்ணான். நம்பாதே என் அன்பு சகோதர சகோதரி. Never believe that He will help, that He will do anything in your life. இங்க கடன் வாங்கலாமா, அங்க கடன் வாங்கலாமா, இங்க கொடுக்கலாமா, அங்க கொடுக்கலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்காத. Never think that I can loan here, loan there, or loan somewhere else. நீ கண்ணை மூடினா உலகம் இருளாய் தெரியும் உனக்கு. When you close your eyes, the world will be a darkness in அந்த your இருள் life. எப்படி நடப்பேன் என்று யோசித்துக் கொண்டிருப்பா. You know, I've been thinking, how can you walk in the இன்னைக்கு விசுவாச darkness? கடகத்தை பிடித்துக்கொள். Have believe in your faith. அவருடைய வசனம் உன் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும். So the word of the Lord is being the light to your path. நீ முழங்கால் படியிடு. You kneel, கண்களை கைகளை உயர்த்து. lift up your hands. தேவனை நோக்கி பார். Look down to God. அவரே உன் இருளான வாழ்க்கை வெளிச்சமாய் மாத்தி கொடுப்பார். So He will be the light to all your darkness. மனுஷன் நம்பாத. Don't believe in the man. மனுஷன் நம்பாத. Don't believe in the man. காசை கொடுத்தா புகழுவான். He will give, if you give money, He will fame உதவி you. செய்தா புகழுவான். If you do help, He will be நீ proud of செய்யலன்னா you. அதை பத்தி தப்பு தப்பா பேசுவான். But the same person will speak bad என் about you. தேவன் But my God, என் முகத்தை பார்க்கிறவர், He was being the one who sees my face. என் முகத்தினுடைய சோர்வை பார்க்கிறவர், Seeing my face என் sorrowness. முகத்தினுடைய அசதியை பார்க்கிறவர், Seeing all the trembling things in my என் life. முகத்தின் கலக்கத்தை பார்க்கிறவர், Seeing the crying thing in
my அந்த face. கலக்கம் எதனால் வருகிறது என்று சொல்லி கொடுத்தவர். He has taught me to why the crying has been அன்பு coming. மகனே, My dear beloved brother, ஏன் கலங்கிருக்கிறாய் why தெரியுமா? are you being crying, நீ you என்ன know? நம்பலப்பா. Because you don't have faith in என் me. அன்பு சகோதரியே, My dear beloved sister, ஏன் அழுது you கொண்டிருக்கிறாய் know why தெரியுமா? you're crying? என் மேல நம்பிக்கை இல்ல. Because you don't have faith in me. என் மேல நம்பிக்கை இல்ல. You don't have faith in me. எனக்கு தெரியும் ஒரு சகோதரரை பார்த்து So கொண்டிருந்தேன். I had a person who knows me. அவர் சின்ன ஒரு இட்லி கடை வைத்து நடத்தி So he just கொண்டிருக்கிறார். had a small idli shop over there. லாக்டவுன் முடிந்தது. Sometime lockdown has been லாக்டவுன் over. வந்ததால So because the அவங்க lockdown எந்த came, கடையும் திறக்கவே இல்ல. so none of the shop has been அவங்களுக்கு ஒரு open. நாளைக்கு அதுல இருந்து வருமானம் அவங்களுக்கு 150 ல இருந்து 200 ரூபாய் வரும் அவங்களுக்கு. So one per wage which comes to them is 150 or rupees அதை விட 200. தன்னோட ரெண்டு பிள்ளையோட சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. So among having that rupees only they will make So their family அவங்களுடைய to அப்பா eat. அம்மா கூட இருப்பாங்க. So the mother and father will be there with them. சரி இவங்க மாமனார் மாமியார் கூட இருப்பாங்க. So mother-in-law and father-in-law இத்தனை will பேரும் be there. வேலை செய்தால் தான் அந்த 150 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். So for all these people only the work only they ஒரேடியாக get மூடிப்பட்டது. one totally it has been கடையை closed. திறக்க முடியல. The shop is also not being இருக்கிற open. சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. So they have eaten everything. அந்த சகோதரி ஒரு நாள் சொன்னாலாம், You know that sister looked unto and தன் told. தாய் தகப்பனை பார்த்து He சொன்னாராம், looked unto his father and வீட்டுக்கு told. அரிசி எல்லாம் போயிடுச்சுப்பா. So all the rice has been finished. எல்லாம் Father. முடிச்சிட்டோம். So I finished everything. நீ எங்க போய் வாங்குறது எனக்கு தெரியல. So I don't know where I'll go and get for. எங்க போய் பணத்தை கேக்குறதுன்னு தெரியல. No, I don't know where I'll go and get என்று money. சொல்லி முடித்தாங்களா. So I was been telling. அவங்க மாமனார் மாமியார் பார்த்து So சொன்னாங்க, when he looked unto father-in-law and இன்னைக்கு 3 வேளை mother-in-law. சாப்பிட முடியாது. So we can't eat all நம்ம the 2 வேளை 3 days. சாப்பிடலாம் என்று Only- சொன்னாங்களா. So we can அது eat only சொல்லி 2 கொஞ்சம் days. முடிந்ததாம். So again it has தன் பிள்ளைகளை over. பார்த்து சொன்னாங்களா, So he looked into the children. சோ கொஞ்சம் கஞ்சி குடிச்சிடலாம். So we'll drink the porridge. நைட்ல மட்டும் ஏதாவது நம்ம சாப்பிடலாம். So at least night we'll eat இதையும் something. கொஞ்சம் ஓடினது. So even these things மறுபடியும் have been lockdown running. போட்டாங்க. So again the lockdown has been pushed அந்த out. சகோதரி சொன்னாங்களா, So the sister told. நீ நம்ம வாழ்றதே கஷ்டமான காரியம். Yeah, so hereafter we can't live நீ here. வாழ்றதே கஷ்டமான So it is காரியம். being a very tough. ஒரு காரியம் நம்ம செய்வோம். So we'll do one thing. நம்ம எல்லாம் விஷத்தை குடித்து நம்ம எல்லாம் செத்து போயிடுவோம். So we'll all drink poison and we'll நம்ம die. 7 பேரும் செத்து போயிடலாம். So all we 7 will இனி die. வாழ்றது கஷ்டம். So it is very நான் hard to நித்தியம் வாழ்ந்து live. கொண்டிருந்தானே. So I've been living there. இவர்கள் ஒரு முடிவு எடுத்துக் You know, கொண்டிருந்தார்கள். they have took a decision. அப்பொழுது மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒரு நபர் அங்கு கடந்து வந்திருக்கிறார். So a person who was handicapped of moving across அவர் there. கையில ஒரு பேக் மாட்டி நடந்து வந்திருக்கிறார். So he had a bag over there. அவரால் நடக்க முடியல. He was not able to walk. சோ அந்த இடத்துல உட்கார்ந்தாராம். So at that place he sat there. அவர் கையில கொஞ்சம் நோட்டீஸ் இருந்திருக்கிறது. So some notice have been there in his அந்த hand. நோட்டீஸ் எடுத்து So he took that notice. அவர் கையில வைத்து உட்கார்ந்து So கொண்டிருந்தார். he was having in his hand, he was sitting. அவர் திரும்பி பார்த்தாராம், அந்த குடும்பத்தை பார்த்து கொண்டிருந்தாராம். You know, he turned away and looked at the எல்லாம் family. கலக்கத்தோடு உட்கார்ந்து So இருக்கிறார்கள். everybody had a sorrowness in ஒரு their face. பயத்தோடு உட்கார்ந்து So they had a கொண்டிருக்கிறார்கள். fear in their heart. அவளுக்கு உதவி செய்வது யாரோ ஒரு உதவி செய்யறது எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். You know, they have been looking unto someone for help. இந்த அந்த சகோதரர் அவளை பார்த்தாராம். So this brother looked unto them. இவரே மாற்றுத்திறனாளி. So he also is being in handicap. இவர்கிட்ட எதுவும் கிடையாது. So no, he will have nothing. ஆனால் கொஞ்சம் பேப்பர் மாத்திரம் வைத்துக் கொண்டிருந்தார். But still he has some papers in his அந்த hand. ஒரு பெண்ணை அழைத்தாராம். So he called his sister. அது 9வது படிக்கிற பெண்ணு. So she's studying அந்த 9th. பெண்ணை அழைத்து So he called her. கொஞ்சம் தண்ணி குடுமா என்று கேட்டாராம். So he said her to give some water. அந்த பாப்பா ஓடி போய் உள்ள தண்ணி வந்து கொடுத்ததாம். So the sister also ran and got some தண்ணி water. வாங்கினவர் அந்த பாப்பாவை பார்த்தாராம். You know, the one who got the water ஏன் looked unto the எல்லாரும் வீட்ல sister. இவ்வளவு சோகமா இருக்கீங்க? Why everybody is being sorrowed in your house? ஏன் எல்லாம் இப்படி ஒரு மாதிரி ஒரு பயத்துல இருக்கீங்க என்று சொல்லி Why கேட்டார். everyone are looking into fear us? அந்த பொண்ணு உடனே சொன்னதாம் ஒரு You இடத்துல, know, suddenly the girl told, ஐயா Lord, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல Lord, within some time எங்க we'll குடும்பம் die. எல்லாம் நாங்க சாவ ரெடியா இருக்கிறோம். So we are going to die within some நாங்க time. கடைசியா ஒருத்தருக்கு உதவி செய்யறது இந்த தண்ணி தான் நாங்க உதவி கொடுக்க போறோம். So the lastly the help which is made by your family is just to give water to எங்க you. அம்மா எங்க தாத்தாலாம் சொல்லிட்டாங்க, You know, my mom and my 12 மணி grandfather ராவு told, காலம் முடிஞ்ச பின்பு no, after 12, நம்ம எல்லாம் சாப்பிடலாம், so we'll all eat. நல்ல காலத்துல நம்ம கடலுக்கு போய் சேர்ந்தலாம்னு சொன்னாங்க. So at the good time we'll go join to the அவர் God. மனம் உருகினது. You know, his அவர் heart felt. மாற்றுத்திறனாளி. You know, he's being the handicap. சோ அவர் மாற்றுத்திறனாளி இருந்தவர். So he wasn't எந்த உதவி செய்ய handicapped. முடியவில்லை. He can't do any help. அவர் கையில் ஒரு பேப்பர் இருந்தது. So he had some papers அந்த in his hand. ட்ராக்ஸ் என்ன தெரியுமா? You know what paper is that? உன்னை ஆசீர்வதிக்கும் இயேசு என்று. Though it was there, God who blesses உன்னை you. ஆசீர்வதிக்கும் இயேசு என்று சொல்லி So God who blesses you. அந்த பேப்பரை அந்த பாப்பா கிட்ட அவர் கொடுத்தாராம். So he took that paper and gave to the girl. அந்த பேப்பரை கொடுத்த பின்பு, You know, after giving to the அம்மா paper இதை to the கொண்டு girl, போய் உங்க அம்மா கிட்ட கொடு, Ma, just give this paper to your இத mom. முதல்ல நீங்க எல்லாரும் படிங்க, So just read all these அதுக்கப்புறம் ஒரு things. முடிவு எடுங்கன்னு சொன்னாராம். So again after this take a இந்த decision. பாப்பா அது இன்னும் பெரிய பொக்கிஷமா எடுத்துக்கொண்டு So this girl taking it as ஓடி a போய் very அவங்க அப்பா big. அவங்க அம்மா இடத்துல கொடுத்ததாம். So she gave this to her அவங்க mom. அம்மா அதை வாங்கி படிச்சாங்க. Her mom got it and அவங்க read. அப்பா அம்மா வாங்கி படிச்சாங்க. Her father and mother got it and மாமா read. வாங்கி படிச்சாங்க. You know, father-in-law and அவங்க mother-in-law. முகத்துக்குள்ள பிரகாசம். So they had
had a very cheerful அவங்க thing. முகத்துக்குள்ள ஒரு வெளிச்சத்தை இந்த மாற்றுத்திறனாளி பார்த்து கொண்டே இருந்தார். He saw something, a very cherishing moment இந்த in their சகோதரரை face. பார்த்து கொண்டே இருந்தார். So this brother have been seeing them. ஒன்று திட்டி அனுப்ப வேண்டும், One day have been scolding him and being இல்ல அவர்கள் தேடி வர வேண்டும். or he have been moving there. ரெண்டுத்துக்கும் ஆயத்தமா இந்த சகோதரர் அமர்ந்து கொண்டிருந்தார். But he was being ready for the both. இதெல்லாம் படித்து முடித்து விட்டு You know, பின்பு after their reading, மொல்ல அந்த பெரியவர் வந்தாராம். so slowly the big man நீங்க came. யாருங்க பிரதர் என்று கேட்டாராம். No, he was asking, who are நீ you, யாருப்பா brother? நீ? Who are you, brother? நீ யாரு? Who are you? நீ எதுக்கு எங்களுக்கு இதை கொடுத்த So why did you give this to us? என்று அவர் கேட்டாராம். So he asked to him. இந்த சகோதரர் சொன்னாரா, So this brother இதை told, நீ படிச்சீங்களா ஐயா? have you read this? இதை நீங்க படிச்சீங்களா ஐயா? Have you read this, sir? எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசை, Lord, I have been thinking I have to ஆனா help, என்கிட்ட எந்த பணமும் இல்ல. but I have nothing to do. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், But still I know one thing. உங்களை நிரந்தரமா வாழ வைக்கிற கடவுளை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். I know I can be telling the one who can live you நிரந்தரமா உங்களை eternally. உருவாக்கக்கூடிய கடவுளை பத்தி நான் சொல்லி இருக்கிறேன். I have been telling you to the one who lives you eternally. நீங்க எல்லாம் சாவதானே போறீங்க. You know you are going to die only உங்க now. பாப்பாவை கேட்டேன், So I just asked you, நாங்க girl. எல்லாம் சாவு போறேன்னு சொன்னாங்க. So she said, I'm இப்போ going நீங்க to எல்லாம் die. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேக்குறீங்களா? So you all will listen one word. நான் உங்களுக்காக So for me, உங்ககிட்ட பேப்பர் கொடுத்தனே அந்த இயேசு நோக்கி நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? you know, I have given the paper who has God. நீங்க நம்புவீங்களா? Will you believe in that? நீங்க இயேசுவை நம்பி வருவீங்களா? Will you believe in அவர் உங்களை Jesus? வாழ வைப்பார். He will make you to அவரை live. சாகடிக்க மாட்டார். He will not die. ஏனென்றால் அவர் உங்களுக்காக மரித்து இருக்கிறார். Because he was the one who died for you. உங்களுக்காக கல்வாரி ரத்தத்தை சிந்தி இருக்கிறார் Because he has shed blood for you. என்று சொல்லி வீட்டுக்குள் கடந்து போனாராம். So he went to his home. அவங்க 7 பெரிய முழங்கால் படிட்டு வைத்தாராம். So all the 7 people kneel இவர் down. பாடலை பாடி No, he sang a song. ஆண்டவரை பத்தி கொஞ்சம் சொல்லி So I've been telling about God. ஜெபிக்க So ஆரம்பித்தாராம். he started to pray there. அந்த குடும்பமே கதறி அழுததாம். So the whole family have been அவங்க crying. கதறி over கதறி the அழுதார்களாம். They have been crying and shouting என்ன there. செய்வதென்று புரியாமல் அழுது You know, கொண்டிருந்தாராம். they didn't know what to do there. எல்லாம் ஒரு மணி நேரம் ஜெபித்து So முடித்தாராம் all the சகோதரன். people were being crying and praying for 1 hour. அது சகோதரர் ஜெபித்து முடித்து விட்ட No, பின்பு after praying, இன்றைக்கு பாருங்க, today looked unto இன்னைக்கு God. சாயங்காலத்துக்குள்ளாகவே So within evening, நீ இயேசுவை நம்பி இரு. if you have believe in வேற God, எங்கேயும் போகாத, don't go anywhere. வேற எதுவும் கேட்காத, Don't ask anything. யாரை போய் பார்க்காத. Don't look unto anyone. உங்களுக்கென்று உதவியை கர்த்தர் கொடுப்பார். So God will give you the help which அந்த you இயேசு need. உங்களுக்கென்று உதவியை So கொடுப்பார். God will give you the need நீங்க which you நம்பி want. என்று சொல்லி போய்விட்டார். So believe in God. சாயந்திரம் 6 மணி ஆனது, So the evening 6 o'clock 7 மணி came. ஆனது. So 7 o'clock, திடீரென்று அவங்க வீட்டுக்கு முன்பாக ஒரு கார் வந்து நின்றது. suddenly a car came in front of the அதுல house. 3 பேர் இறங்கினார்களாம். So all the 3 people came அப்படி down. இறங்கி வந்து So the 3 people ஒரு came down. பெரிய பார்சல் எடுத்துக்கொண்டு வந்து They gave a big parcel. அந்த வீட்ல அந்த அம்மாவை நோக்கி கூப்பிட்டாங்களாம். So they looked unto the sister அந்த in அம்மா the கிட்ட அந்த house. பார்சலை கொடுத்தாங்களா. So they gave the parcel to the பார்சலை sister. கொடுத்துட்டு After giving the அவங்க parcel, கையில இருந்து எடுத்து you know, they took some ஒரு money. 10,000 ரூபாய் அவங்க கையில கொடுத்துட்டு They gave 10,000 in நீங்க their மறுபடி hand. தொழில் செய்யுமா என்று So சொன்னாங்க. you do again your job. மறுபடி தொழில் செய்யுமா என்று They were சொன்னாங்க. like, you do the job again. இவங்களால நம்ப முடியல. So they can't believe in this. சாப்பிடுவதற்கு பெரிய பொருள் இருக்கிறது. So they have enough of food to eat. இனி தொழில் செய்வதற்கு பணமும் You கொடுக்கப்பட்டிருக்கிறது. know, they have been given money also to do இவங்க the யாரையா job. நீங்க என்று கேட்டார்களாம். They have been asking, who are you, sir? நீங்க யார் என்று கேட்டார்களாம். So they have been asking, who அவங்க are you, எந்த sir? வார்த்தையும் சொல்லாம He didn't tell any அவங்க word. போயிட்டாங்க. They just எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved child. இயேசுவை நம்பு. So believe in God. அந்த சகோதரி போஷித்த தேவன் உன்னையும் போஷிக்க The வல்லவராய் God who இருக்கிறார். has made the sister to eat will also make கடைசி you. வரைக்கும் நம்பு. So believe at least ஐயோ நான் last. மூழ்கி விடுவேனான் என்று யோசிக்காதே. God will like go and sink into the water. ஐயோ நான் பதறடித்து பறந்து விடுவேனான் என்று யோசித்துக் கொண்டிருக்காதே. Don't think will like tremble and flew away. தேவனை நம்பு. Believe in God. அவரே உன்னை உயர்த்தி மகிமைப்படுத்துவார். He will lift you up and will give அவரே you உன் grace. கண்ணீரை துடைப்பார். He was the one who will shed your நீ tears. உன் குடும்பமும் முழங்கால் படிட்டு ஜெபித்துக் கொண்டே இரு. So when you and your family bow down before நீ God, உன் குடும்பமும் அழுது கொண்டே இரு. so when you and your family being crying, தேவன் உன் சத்தத்தை கேட்க வல்லவராய் God will இருக்கிறார். listen to your sound. தேவன் அழுகுரலை கேட்க வல்லவராய் God will இருக்கிறார். listen to your crying sound. இரண்டாவது காரியம் So the secondly thing, வெளிப்படுத்து 2:4 so Revelation chapter 2 verse 4, எடுத்து வாசிங்க ஒருத்தர். nevertheless I have this against you that you have left your first love. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா சொல்ற, ஆனாலும் Nevertheless, again, இயேசுவை நம்பின உன்னை பார்த்து, so looking who had faith on God, ஜெபிக்கிற உன்னை பார்த்து, the one who is praying, அவரை தேடின உன்னை பார்த்து, looking unto you who has seek அவருக்காக God, உன்னை ஓடின உன்னை பார்த்து, so one who ran for God இந்த பாலைவன வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்க உன்னை on this பார்த்து wilderness life. அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். So he's telling one God, ஆனாலும் but still, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய், because you have left your
first love, என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது. have this against you that you left it. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று Just because you left your first love, உன் மேல எனக்கு கோபம்பா. so I have little grudge on you. உன் மேல எனக்கு குறைப்பா. I have little sink on இயேசுவை you. ஏற்றுக்கொண்ட பின்பு, After accepting God in your life, இயேசுவை பார்த்த பின்பு, after looking God into நீ your life, வைராகியமா ஓடி இருப்ப. you have been having faith. வைராகியமா ஜெபித்திருப்ப. You have been having every faith. வைராகியமா ஆண்டவர் ஆண்டவர் சொல்லி ஓடி இருப்ப. You have been running only for God, but still, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, now God is telling you, என்ன மறந்துட்டியே தம்பி. you have forgot me, brother. என்ன மறந்துட்டியே சகோதரனே. You have been forgot you, brother. என் அன்பை இழந்துட்டியேப்பா. You have lost my love in your life. என் பாசத்தை மறந்துட்டியேப்பா. You have left my all my love in your life. தேடாம போயிட்டியே தம்பி. You stopped seeking me in the situation. உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது அப்பா. I have lacking something in your name. உன் பேர்ல எனக்கு குறை இருக்கிறது. I lack something in your name. எத்தனை வாலிப சகோதரரை பார்த்து உண்டு தெரியுமா? So I have seen many teenagers. வாலிப நாட்களில் ஒரு இயேசுவை தேடி ஓடி வருவாங்க. So they'll run into God in the teen. ஜெபிக்கும்போது ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Whenever you pray, they'll always praise to God. எப்பவுமே உபவாசம். Always they'll be fasting. ஜெபம். Always praying. எல்லாத்தையும் தேடி ஓடுவாங்க. So they'll run everything. கொஞ்ச நாட்கள் ஆன பின்பு, but still after some days, உலகம் அவளை இழுத்து விடும். So the world will plug them up. உலகத்தின் பொருளாதாரம் அவளை இழுக்கும். So all the worldly things will உலகத்தின் ஆசை அவளை இழுக்கும். All the worldly desires will அதுவரைக்கும் இயேசுவில் வைக்கப்பட்ட அன்பு குறைந்து கொண்டே இருக்கும். So the love which is kept on the God will reduce அந்த there. அன்பு உலகத்தின் மேல கடந்து போகும். All the love will go into the worldly things. உலகத்தின் மேல பொருள் கடந்து போகும். All the worldly things will lift them. உலகத்தின் ஆசை மேல கடந்து போகும். All the worldly desires will bring them. சூழல கடந்து போகும். All the situation in the world will bring them. ஒரு மணி நேரம் ஜெபிக்கிற நீ, the one who is praying for 1 hour, உலகத்தை பார்த்த உடனே அரை மணி நேரம் ஜெபிப்பாய். After looking into the world, you'll just pray for half an hour. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசுற நீ, the one who speaks to your friend for 2 hours, ஆண்டவர்கிட்ட பேச மறந்துட்டு இருப்ப. you'll forget to speak with the God. ஆண்டவரை தேடி ஓடி பார்க்கற நீ, when you ran for the God, தேவனை பார்க்க மறந்துட்ட. you forgot to look to the God. முதல்ல விசுவாசத்துல குறைவுள்ளவனாய் இருந்தாய். First, if you have a faith on God. இரண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, secondly, God is telling, அன்புல குறைவுள்ளவனாய் இருக்கிறியா? you lack in your love too. என்ன நேசிக்கிறதுல குறைவுள்ளவனாய் இருக்கிறியா? you forgot to love me. ஆனந்த ஆண்டவர் சொன்னாரு, that's what God told. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், நீங்க மறந்தா எங்கே போவேன்னா. எங்க போக முடியும்? So where will we go? பிரதர், my dear brother, நிறைய ஊழியக்காரங்க இப்படி தான் மாட்டாங்க பிரதர். I've seen many pastors like this only, brother. நிறைய விசுவாசிகள் இப்படி தான் பிரதர். many believers are just like this. கொஞ்சம் பாக்கெட்ல பணத்தை பார்த்த உடனே இயேசு மறந்துட்டாங்களே. So when I see little money in the packet, they'll just forget the God. அடுத்து வந்த ஆண்டவரை மறந்துட்டாங்களே. the one who brought you from the darkness into your life, they'll just forget the God. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. Ephesians 5 verse 2 says, எடுத்து வாசிங்க. எபேசியர் 5:2. So Ephesians 5 verse 2 says, and walk in love as Christ loved us and gave himself upon for us, a fragrant offering and sacrifice to God. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி என் மேல எவ்வளவு ஆசை வச்சார்னா அவர் என்னை நேசித்திருப்பார். So when God have loved us, he'll be giving everything to you. அதை நான் மறந்து போனேன். But I just forgot it. அதை நான் தேடாம போனேன். I stopped seeking. அதை யோசிக்காம போனேன். I stopped. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், உலகம் என்னை இழுத்ததினால, because the world has brought me, உலகத்துடைய ஆசை என்னை இழுத்ததினால, because the worldly desire pushed me, உலகத்துடைய தன்மானம் என்னை உயர்த்தினால, because the worldly high priorities உலகத்துடைய பெருமை என்னை உயர்த்தினால, because the proudness in you, உலகத்துடைய காரியம் என்னை உயர்த்தினால, because the worldly desires உலகத்துடைய செயல் உயர்த்தினால, because the works in the world pushed me, தேவனை தேடுவது மறந்து போனேன். you forgot to seek the Lord. தேவனை நோக்கி பார்ப்பது மறந்து You போனேன். forgot to look unto the God. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, My dear beloved child, ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, the word of the God tells, ஒரு வாலிப சகோதரன் so a teenage man, இயேசுவிடத்துல கடந்து போனானா, he went to the God. அவன் ஆண்டவரை பார்த்து So சொன்னான், he looked unto the God and told, ஆண்டவரே, my dear God, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? so what will I do
to get the eternal life நித்திய ஜீவனை in me, பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும்? so what should I do to get the eternal லூக்கா life in 18 me? அதிகாரம் So the Luke chapter 18, 18 ல இருந்து 24 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 18 அதிகாரம் 18 27 எடுத்து நம்ம பார்ப்போம். so Luke chapter 18 verse 20, அதுல அந்த வாலிப சகோதரன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். in that the young ruler looks into the God and நியாயப்பிரமாணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். so he tells about eternal life. நியாயப்பிரமாண காரியங்களை குறித்து அவர் சொல்லிக் கொண்டே He வருகிறார். tells about eternal life. அதற்கு இயேசு So just be God told, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, so do not commit adultery, கொலை செய்யாதிருப்பாயாக, do not murder, களவு செய்யாதிருப்பாயாக, do not be false பொய் witness, சாட்சி சொல்லாதிருப்பாயாக, do not steal, உன் தகப்பனையும் honor your உன் தாயையும் father and your கனம் mother. பண்ணுவாயாக So என்ற கற்பனை அறிந்திருக்கிறாயே என்றார். and he said, all these have kept from my youth. அவன் ரொம்ப நல்லவ மாதிரி சொன்னான். So he said, ஆமா ஆண்டவரே, yes Lord, இவைகள் எல்லாம் all these things என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். kept it from my youth. இதை கேட்டு ஆண்டவர் சொன்னார், So when Jesus heard these things, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. he said to him, you still lack one thing. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. You still lack one thing. உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று Sell all the things that you have தரித்திரத்துக்கு கொடு, and distribute to the poor, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்றார். and you will have treasure in heaven. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear God's child, அவன் பணக்காரனாக இருந்தான், he is being a rich அவன் man, ஐஸ்வர்யனாக he is இருந்தான், being a very high ஆனா man, இதையெல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க மனதில்லாதவனாக but இருந்தான். he still didn't have the heart to live up everything for God. அவன் ஜெபிக்கிறான், He's praying, உபவாசிக்கிறான், he's being fasting, அபிஷேகம் பெற்றிருக்கிறான், God worship, கோயிலுக்கு போகிறான், he went to the எல்லாம் church, பண்றான். he knows everything. அவனுடைய இருதயமானது But still his heart உலகத்தின் மேல் இருக்கிறது. is being on the world. உலகத்தினுடைய ஆசை மேல் இருக்கிறது. It is being upon the world's உலகத்தின் உயரம் மேல் இருக்கிறது. It is just because his high இன்னைக்கு priorities. உன்னை பெரிய ஆளா பார்க்கணும் நீ ஆசைப்படுறியா? If you think that you have to lift அதுக்காக தான் up, உலகம் that's ஓடிக்கொண்டிருக்கிறது. what the world is running. வல்லரசுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா சிதறி கொண்டிருக்கிறது. The high country, the America is being pushed நான் up. பெரியன்னு சொல்லக்கூடிய அமெரிக்கால அநேக செத்து கொண்டிருக்கிறாங்க. All the people who told that I'm higher in America is dying now. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, My dear God's உன்னை child, பெருமைக்காக ஓடிடாதே. don't run for your proudness. தற்பெருமைக்காக ஓடாதே. Don't run for your fame. உன்னை ரொம்ப புகழணும்னு யோசி ஓடாதே. Don't run for your self-love. இவன் நல்லா பண்றான்னு சொல்லி யோசி ஓடாதே. Don't run that he's doing இவன் good. வளர்ந்திருக்கான்னு யோசிக்காதே. You don't run. அதுதான் உன்னை அழித்து That கொண்டிருக்கிறது. is what the thing which is making you to அந்த perish. எண்ணம் தான் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. That thought is the one which is making அந்த you to உலகத்தின் move. ஆசை தான் உன்னை அழித்து கொண்டிருக்கிறது. That worldly desire is the one who makes உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை உயர்த்தணும்னு யோசிக்கிற. you are thinking that in the world you have to make up. உலகத்தை உயர்வா வாழணும்னு யோசிக்கிற. Thinking you have to lift a high in the உலகத்துல world. அந்தஸ்தா வாழணும்னு யோசிக்கிற. Thinking that you have to live very richly in the உலகத்துல world. பெரிய ஆளா வாழணும்னு யோசிக்கிற. Thinking that you have to live very அதுதான் உன்னை highly. அழித்து That is கொண்டிருக்கிறது. what the thing which is making you to perish அதுதான் totally. ஒன்றுமில்லாம போய் கொண்டிருக்கிறது. That is what the thing which makes அந்த none to the பெருமை, world. That proudness, அந்த தற்பெருமை, that fame, அந்த இச்சை, that அந்த thing, உலகத்தின் மயக்கிற மயக்கம், all the worldly அந்த desires, உலகத்தின் போதை, all the things, அந்த உலகத்தின் புகழ், all the fame things. பணம் என்கின்ற புகழ், So the money fame, பெருமை என்னக்கூடிய புகழ், proud fame. அதை விட இவனுக்கு மனசு இல்ல. He doesn't have heart to live that. அதான் ஆண்டவர் சொன்னாரு, That's what God told. ஆதியில இதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தானப்பா வந்த நீ. Because you told you don't want anything and உன் only மேல you எனக்கு ஒரு குறை came. இருக்குதுப்பா. Because I still lack one thing in you. நீ உலகத்துக்கு தானே ஓடுற. You've been running only for the world, நீ right? உலகத்துக்கு தானே செய்யற. You're running only for the world. நிறைய No? ஊழியக்காரரை பார்ப்பது உண்டு. So I've seen many pastors. நிறைய no? குடும்பத்தாரை பார்ப்பது Seen உண்டு. many family too. நிறைய குடும்பத்தின் மக்களை பார்ப்பது I've உண்டு. looked many family தன்னை பற்றி also. மற்றவர்கள் பேசணும். So everybody have to speak about தன்னை his பற்றி மற்ற family. உயர்வா சொல்லணும். Everybody have to speak highly குடும்பம் about எல்லாத்துக்கும் them. மேலனா இருக்கணும். My family has to be higher நான் in சிறுமைப்பட்ட everything. ஜனத்தோட பழக மாட்டேன். I will not do many நான் things. கொடுக்க மாட்டேன். No, I won't give. நான் செய்ய மாட்டேன். I won't do. என் இருமாப்பு என்னை அழித்து கொண்டிருக்கிறது. My fame is being perishing myself. இவன் எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. So God told sell everything and distribute to the சொத்தெல்லாம் வித்து poor. ஏழைக்கு கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரு. God told sell everything for the இவனால poor. முடியல. But I'm not able to. இவனால முடியல. He can't do that. சோர்ந்து போய் அழ. He is being sorrowed and crying. அதனால என்ன உயர்த்தி ஆண்டவரே. That was the thing which lifted me up. அதனால என்ன உயர்த்தி ஆண்டவரே. That was the thing which lifted me. அதுவே போயிட்டே வாழ்க்கை இல்ல. If it moves away, what my life will be. So 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4-8 வாசிப்போம். 1 Corinthians chapter 13 verse 4. Love suffers long and is kind. Love does not envy. Love does not parade itself. It is not puffed up. Does not. அன்பு குறைந்து போச்சுன்னா, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமப்பா இருது. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல்
சத்தியத்திலே சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதவசனம் மிக அழகாய் சொல்கிறது. My dear beloved child, the verse tells beautifully. ஆண்டவருடைய வசனம் மிக அழகாய் சொல்லி முடிக்கிறது. So the word of the God tells beautifully. உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குது. No, I have lacked something in your name. அந்த குறையால தான் நீ ரொம்ப கஷ்டப்படுற. So just because of the lack you are அந்த குறை என்ன? What is the அதுல என்ன மட்டும் நம்பின. You know, you just believed in உலகத்தை me. நம்புற. Now you are believing in the world. அதுல எனக்காக வாழ்ந்த. In the beginning you just lived for me. குடும்பத்துக்காக ஓடுற. Now you are living for family. அதுல இயேசு போதுன்னு சொன்ன. You know, in the beginning you just told God. உலகம் என்ன உயர்த்தணும் இப்ப சொல்ற. Now just because world lifted you up. மறுபடியும் அடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 4 to 8 நோட் பண்ணி வீட்ல உட்கார்ந்து வாசிங்க. So when you noted 1 Corinthians chapter 13 verse 4 to 8. வாழ்க்கையில இருக்குறதால தான். You know, just because you have everything in your life. பாலைவனத்தை பார்த்து பயப்படுற. So you are looking into the wilderness and being afraid. மூன்றாவது காரியம் யாக்கோபு 1 அதிகாரம் 4-5 எடுத்து வாசிப்போம். So the third thing, James 1 verse 4 and 5. James chapter 1 verse 4 and 5. But let patience have its perfect work, that you may be perfect and complete, lacking nothing. If any of you lacks wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, and it will be giving to him. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, my dear beloved children, சீக்கிரமா நான் முடித்து கடந்து போக போகிறோம். So we are going to finish it fast and மூன்றாவது, இந்த உலகத்துல வாழக்கூடிய ஞானத்திலே நாம் குறைவுள்ளவனாய் இருக்கிறோம். So the third thing, we are lacking into the wisdom to live in the world. உலகத்துல எப்படி வாழற ஞானம் தெரியாம இருக்கிறோம். So we doesn't have the wisdom how to live in the world. சாலமோன் அழகுள்ளவனாய் இருந்தான். You know, Solomon was very beautiful. ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார். So God looked unto him. சாலமோன் உனக்கு என்னப்பா வேணும்? Solomon, what do you need? சாலமோன் அழகாய் சொன்னான். So Solomon told beautifully, ஆண்டவரே, Lord, என் தகப்பனை போல நான் உத்தமனாகவும், you know, I just have to be perfect just as my father. You know, I have to obey you. நான் எல்லாம் இருந்தாலும், So if I have been being like that too, இந்த உலகத்து மக்களை, you know, just because of the world's people, இந்த உலகத்து மக்களை நியாயம் விசாரிக்க, so just to judge the people in the world, இந்த உலகத்து மக்களை வழிநடத்த, so just to make up the people, எனக்கு ஞானம் வேண்டும் so ஆண்டவரே. give me wisdom, Lord. எனக்கு ஞானம் வேண்டும் So ஆண்டவரே. give me wisdom, Lord. 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 9 இருந்து 12 வாசிக்கிற பொழுது, So when we read into the 1 Kings chapter சாலமோன் 3 ஆண்டவரிடத்தில் verse 9, கேட்கிறான், Solomon looks unto the எனக்கு Lord. ஞானம் வேண்டும். Lord, give me அந்த wisdom. ஞானம் எதற்கு? You know why the wisdom உலகத்துல needs? வாழ்வதற்கு. Just to live in the world. அந்த ஞானம் எதற்கு? You know why the wisdom is? உலகத்துல நியாயமாய் You know, இருப்பதற்கு. just to live according to the அந்த word. ஞானம் எதற்கு? Why the knowledge needs? உலகத்துல தேவனை You மகிமைப்படுத்துவதற்கு. know, just to praise God in the world. ஒருவனும் என் கை மேல் போடாதபடி, You know, just nobody to put hand on ஒருவனும் என் me. மேல கை நீட்டி பேசாதபடி, None should lift up their நான் hands and speak. ஞானமாய் இந்த உலகத்துல வாழ, So to live according to your எனக்கு word. ஞானத்தின் ஆவியால் நிரப்பும். Lord, fill me with your wisdom. இந்த ஞானம் குறைவுள்ளவன் தான். Lord, just who lacks in the wisdom, ஆண்டவர் மேல் ஞானம் இல்லாதவன் தான் the one who doesn't have wisdom on the God, உலகத்தை பார்த்து you பயப்படுவான். know, will look unto the world and be ஞானத்துல feared. குறைவுள்ளவன் தான் You know, one who lacks wisdom, இயேசுவை பார்த்து you பயப்படுவான். know, looks unto the Jesus and being ஞானம் feared. உள்ளவன், The one who has wisdom, ஆவிக்குரிய ஞானம் உள்ளவன், you know, one who has spiritual கர்த்தர் மேல் wisdom, விசுவாசமா one இருக்கிறவன், who has faith in the God, கர்த்தர் மேல் அன்பா the one இருக்கிறவன், who has love on the God, இந்த உலகத்துல எப்படி வாழணும்ன்ற ஞானம் அவனுக்கு he கிடைக்கும். will also get the wisdom to live in the world. ஏன் என்று சொன்னார், Why? Because சாலமன் கேட்டார், Solomon asked, எனக்கு இந்த நாட்டை நடத்த ஞானத்தை கொடுங்க. Solomon asked to God, give me wisdom to rule this இன்னைக்கு நீ world. நானும் கேட்க போகிறோம், Today you and me will இந்த ask, உலகத்துல வாழ எனக்கு ஞானத்தை கொடும் Lord, give me wisdom to live into this world. என் குடும்பத்தை நடத்த ஞானம் கொடுங்க Lord, ஆண்டவரே. give me wisdom to run my family in என் this தொழிலை world. நடத்த ஞானத்தை கொடுங்க Lord, give me ஆண்டவரே. wisdom to run my job. இந்த இருளான வாழ்க்கையை வாழ எனக்கு ஞானத்தை Lord, கொடுங்க give me ஆண்டவரே. wisdom to run in this darkness நீ life. எதிர்காலத்தில் எப்படி நடக்கணும் ஞானத்தை Lord, கொடுங்க give me ஆண்டவரே. wisdom to run into my future. நான் அது குறைவுள்ளவனாய் You know, I'm இருக்கிறபடியால் lacking into that பயம் என்ன சூழ்கிறது, because my fear is being நான் surrounding குறைவுள்ளவனாய் me. இருக்கிறபடியால் Because I'm lacking that. இருளனை ஆக்கிரமிக்கிறது. All the darkness is being நான் surrounding me. குறைவுள்ளவனாய் Just இருக்கிறபடியால் because I lack that. கண்ணீரோடு You வாழ்க்கை know, நடந்து I'm கொண்டிருக்கிறது. crying in my life. இன்னைக்கு தேவன் உன்னை பார்த்து Today சொல்லுகிறார், God is looking unto you and telling, 40 ஆண்டுகள் நடத்தின தேவன் the God who made you to walk 40 இனி வரக்கூடிய years, நாட்களில் நடத்த ஆயத்தமா He will இருக்கிறார். also make you to live again for the years. விசுவாசத்தை வர்த்திக்க ஆயத்தப்படு. You know, take up your faith
faith in your life. தேவன் மேல் வைக்கப்பட்ட அன்பில் ஆயத்தமாயிரு. You know, get ready for the love on a God. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தை தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். You know, ask the wisdom which is kept for you on the அதுவே உன்னை வாழ வைக்கும். world. That is the one which makes you to live. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது. You know, James 3 tells. கடைசி எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 3:17. But the wisdom that is from above is first pure, then peaceable, gentle, willing to yield, full of mercy and good fruits, without partiality and without hypocrisy. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 17ஆம் வசனம் சொல்கிறது. யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகள் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தாலே விதைக்கப்படுகிறது. இன்னைக்கு சமாதானம் இல்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்கான். Today many of them are dying just because they don't have peace. சமாதானம் தேடி ஓடுறான். You know, they have been running for the peace in பணம் இல்ல, but still they don't have money. குடிக்காரனெல்லாம் குடி இல்லன்னு போடுறான். You know, all the people who drinks just run for the அவன் drinks. கோட்டர் பாட்டு கிடைக்கல அவனுக்கு ஒரு சமாதானம் இல்ல. They're just running because they don't have the bottle in their பணம் hands. இல்லாதவனுக்கு பணத்தை கண்டு சமாதானம் இல்ல. You know, the one who has money doesn't have money and no வியாதியாருக்கு மருந்துல சமாதானம் இல்ல. The one who has disease doesn't have வீடு medicine. இல்லாதவனுக்கு வீடு இல்லையே சமாதானம் இல்ல. One who doesn't have house has no ஆனால் peace. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து But சொல்றார். still God looks unto you and tells, பரத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம், all the peaceful which gets from the above, பரத்திலிருந்து கிடைக்கிற சமாதானம், all the wisdom that is from the உனக்கும் above, எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். so God has kept for you and me. உனக்கு எனக்கு தேவன் God வைத்திருக்கிறார். kept for you and me. மோசேயை பார்த்து சொல்ல சொன்னார். So God looked unto Moses and மோசே, told Moses, உன்னை அழைத்த தேவன், I was the one who called you. உங்களை அழைத்த தேவன், You know, God இந்த வனாந்தரத்தில் வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். So he's also God who can make you to walk in இந்த the வனாந்தரத்தில் அவங்களை wilderness. நடத்த வல்லவராய் You know, இருக்கிறார். he was the one who can make you to walk in the 40 ஆண்டு காலம் போஷித்த தேவன், the one who fed you for 40 இந்த years. வனாந்தர பாதையில் அவர்களை போஷிப்பேன் He'll also feed you for the 40 என்று years. நீ போய் சொல் என்றார். So say, as to say to him. இனி வரக்கூடிய காலம் வனாந்தரமாய் இருக்கலாம். So the years coming up will be அது like பாலைவனமாய் இருக்கலாம். No, it will be a wilderness. அது தரித்திரமாய் இருக்கலாம். It will be a trending. அது இருளாய் இருக்கலாம். No, it will be a darkness. ஆனால் இன்னைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், But still today God என்னை is நம்பு, saying, believe in me. என் மேல விசுவாசம் வை, Have faith in me. என் மேல அன்பு வை, Have love in me. என் ஞானத்தை பெற்றுக்கொள். Get me wisdom. பாலைவனத்தில் சுகமாய் உன்னால் நடக்க God will முடியும். make the wilderness to walk. பாலைவனத்தில் உன்னால் சமாதானமாய் நடக்க You முடியும். can walk peacefully in the எனக்கு அன்பான wilderness. தேவனுடைய பிள்ளையே, My beloved God, பயப்படாதே. அது அந்த காலம் அல்ல, That's not that year. வாழ வைக்கக்கூடிய காலம். You know, it is being the one உனக்காக which is எனக்காக giving you. இயேசு ரத்தத்தை சிந்தின காலம். God has shed blood for you and இந்த me. நீ நான் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். Today you are going to be and me. ஆண்டவரே, God, நான் விசுவாசத்து குறைவுள்ளவனாய் Lord, இருந்தேன். just because I was lacking the ஆகவே faith. பாலைவனத்தை பார்த்து பயந்தேன். That's what I was looking into the wilderness உங்க and மேல being வைக்கப்பட்ட அன்புல afraid. குறைவுள்ளவனாய் You இருந்தேன். know, I lacked the love on you. ஆகவே கலக்கத்தை பார்த்து பயந்தேன். That's what I looked in the crying and இந்த crying. உலகத்துல வாழ ஞானம் இல்லாதவனாய் இருந்தேன். So I don't have the wisdom to live in the பரலோக world ஞானத்தை நான் பெறாதவனாய் இருந்தேன். because I was not getting the wisdom இப்போ of என்னோடு yours. இடைப்படும் ஆண்டவரே, But still give me, இப்போ என்னோடு Lord. இடைப்படும் Lord, ஆண்டவரே, give everything in என் my தேவன் life. நீங்க நான் சொன்னீங்க, You know, you told you are my இனி God. வரக்கூடிய நாட்களில் நடத்துவன் என்று சொல்லி, You said you told you in நீ வரக்கூடிய நாட்களில் நடத்துவன் என்று சொல்லி, you told you are இனி making. கர்த்தர் அப்படியே நடத்துவார். So as God will make இனி you. கர்த்தர் அப்படியே நடத்துவார். God will make ஒரு you to விசரம் walk. கண்களை மூடி You know, ஜெபிப்போம். just close your eyes and pray. நல்ல பிதாவே, நன்றியோடு கூட இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். My dear God, we are praying for you. ஆண்டவரே, உம்முடைய மோசே இடத்துல சொன்னது போல Lord, just as how you told to Moses. இன்றைக்கு உம்முடைய மக்களை பார்த்து சொல்லுகிறோம். Lord, we are looking at your people and telling வனாந்தரத்துல வழிநடத்தின தேவன், the Lord who made us to walk in the 40 ஆண்டு wilderness. காலமா வழிநடத்தின தேவன், You know, the Lord who made us to walk இந்த for 40 வனாந்தரத்துல உங்களை years. வழிநடத்துவார் என்று சொல் என்று சொன்னார். He has told you, I'll also make you to walk in this இன்னைக்கு கர்த்தர் அந்த wilderness. வார்த்தையை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் அறிவிக்கிறார். You know, the God is going to give you as a promise. தேவனை பிடித்துக்கொள், No, have firmly in the God. விசுவாசத்தை பிடித்துக்கொள், You know, have faith firmly in your அன்போடு life. கூட பிடித்துக்கொள், You know, have love on பரலோக God. ஞானத்தோடு You பிடித்துக்கொள். know, have wisdom on the heaven. தேவன் உன்னை நடத்துவார். God will lift you. தேவன் வரக்கூடிய நாட்கள் நடத்துவார். God will make you to walk. கலங்காதே, You know, do not fear. திகையாதே, You know, do not fear. தேவ பாதத்துல காத்துரு. You know, just wait in God's அவரே உன்னை presence. உயர்த்தி He will கனப்படுத்துவார். lift you up. அவரே உன்னை மேன்மைப்படுத்துவார். He will lift you up. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, We pray in the Master's name. எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, My dear beloved, தொலைக்காட்சி பார்த்து கொண்டு உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி சொல்ல I கடமைப்பட்டிருக்கேன். greet you whoever is watching this television இந்த through ஓய்வு God's நாளை word. கர்த்தரோடு பேச You கிருபை know, தந்தார். on this restless day, நீ தொடர்ந்து இந்த அகாப்பே தொலைக்காட்சியை பாருங்க. so continuously watch this Agape கர்த்தர் உங்களை TV. ஆசீர்வதிப்பார். God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God will bless you. தேவநாமம் மகிமைப்படுவதாக. Let God. ஆமென், ஆமென், ஆமென். எங்கள் அலுவலக முகவரி அகாப்பே டிவி 66/3 சர்ச் தெரு, செருவங்கி, குடியாத்தம்
6326002 அல்லது 7845577009 மற்றும் 8610643600 ஆகிய எண்களை தொடர்பு கொண்டால் எங்கள் அலுவலக பிரதிநிதிகள் உங்களை நேரில் சந்தித்து செபித்து காணிக்கைகளை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.